ஏர்ஃபிளிக் புரொடக்ஷன் தயாரிப்பில் டபுள் டக்கர் வரும் ஏப்ரல் 5 முதல் திரையரங்குகளில். இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபில. விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க். கைரேக பதிலன்னு சொல்லி காசு கொடுக்காம வயித்துல அடிக்கிறாங்க. வாக்களிப்பு இரட்டை இலக்கு. டபுள் டக்கர் இந்த திரைப்படத்தினுடைய மிக முக்கியமான நபர்கள் இந்த மேடைக்கு முதலாவதாக வரப்போறாங்க. ஒரு படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பார்ட் அப்படின்னா அது எடிட்டருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. த கட் அண்ட் கிறிஸ்ப் ஆஃப் த ஃபிலிம் வந்து எடிட்டர் தான் நமக்கு வந்து திரையரங்குகளில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வச்சிருப்பாங்க. ஸோ அதனால இந்த படத்தினுடைய எடிட்டர் வெற்றி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாம் நம்மளுடைய எடிட்டர் அவர்களுக்கு. அப்புறம் தொடர்ந்து இந்த படத்தினுடைய ஆர்ட் ஒர்க் நீங்க பார்த்திருப்பீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கியூரேஷன். ஸோ ஆர்ட் டிரெக்டரையும் மேடைக்கு அழைக்கிறோம். We would like to have Mr. சுரேஷ் அவர்கள். ஒரு உற்சாகமான ஒரு கைத்தல் கொடுக்கலாம் இவங்க எல்லாருக்குமே. கடினமான உழைப்பு இந்த படத்துக்கு பின்னாடி. அதனை தொடர்ந்து இந்த படத்தினுடைய ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஆக்டர்ஸ். பல படங்கள்ல பார்த்து நீங்க ரசிச்சிருப்பீங்க. நடிப்பு அப்படின்னு வந்தா அதுல ஒரு பெரிய காளி ஆடுவாரு அப்படின்னு தான் சொல்லணும். காளி வெங்கட் அவர்கள். அவரை தொடர்ந்து ஒரு சீரியஸான கேரக்டரா இருந்தாலும் சரி, காமெடியான கேரக்டரா இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த பேக்கேஜா இருக்கக்கூடிய ஒரு படத்தினுடைய மிக முக்கியமான கருவாக எப்பவுமே இருப்பாரு தி மோஸ்ட் என்டர்டைனிங் ஆக்டர் கருணாகரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது எங்கள் காலேஜ் இவ்வளோ பெரிய ஆடிட்டோரியம் இல்லை. கல்ச்சுரல்ஸ்க்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது. அண்ட் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா பிக் ஃபேன் ஆஃப் வித்யாசாகர் சார். எங்கள் காலேஜ் டைமை ரொம்ப ஜாலியாக ஆக்கின ஒரு ரீசன் நீங்களும் சார். ஸோ எவ்வளோ ஜாலியாக இருந்தோம் எங்கள் காலேஜ் டைமில். 99, 2003, ஆக்சுவலாக 2004. இந்த M3, M4னு 2 பேப்பர் இருக்குது. ஈஸியாக இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த ஒரே காரணத்தினால 4 வருஷம் கோர்ஸ் 5 வருஷம் படித்தேன். ஸோ ஹாப்பி டு ஒர்க் இன் திஸ் டிஃப்ரெண்ட்டான அனிமேஷன் ஃபிலிம்ஸ் நிறையா வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா குழந்தைங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக மூவிஸ் அவ்வளோ வர்றதில்ல. இந்த சம்மர் படம் ரிலீஸ் ஆகுது. தேங்க்ஸ் டு டைரக்டர் மீரா பக்தி சார். அண்ட் பல இதயங்களை ரிப்பேர் பண்ண ஒரு நாயகன், பல இதயங்களை துடிக்க வைக்க போகிற நாயகன் தீரஜ் அவர்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஃபண்டாஸ்டிக் கிரேட் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், பேஷன் ஃபார் சினிமா இங்கே வந்திருக்காரு. ஸோ ஹாப்பி. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்ஸ் டு ரவி சார். ஃப்ரெண்ட்ஷிப்காக இவ்வளோ தூரம் இன்றைக்கி கெஸ்ட்டாக வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இயக்குனர் ரவி ஐலான் படத்தோட டைரக்டர் இன்றைக்கி வந்திருக்காரு. அகெயின் ஆஸ் அ கெஸ்ட் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்க்காக இந்த படத்தை ப்ரமோட் பண்ண. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச் சார். காளி அண்ணா வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். இது எனக்கு கொஞ்சம் இது வந்து எப்படி சொன்னால் வித்தியாசமான ஒரு அனுபவம் இந்த படம் நடித்தது. எப்போயும் ஒரு 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 என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிற காமெடி படமா அப்படின்னு நினச்சா, அப்புறம் டைரக்டர் சொல்ல சொன்னால் மறந்துட்டேன். டபுள் டக்கர். ஏன்னா போன தடவை எடிட்டுக்கு வந்து டபுள் டக்கர்ன்ற வேர்டு கிடைக்கலையா. ஒரு 5 மாடுலேஷனில் சொல்லிடுறேன். டபுள் டக்கர், டபுள் டக்கர், டபுள் டக்கர், டபுள் டக்கர், டபுள் டக்கர். ஓகேவா சார்? சூப்பர், நல்லா கொண்டு கொடுத்தாரு. அது மாதிரி வித்யாசாகர் சார் அவரோட மியூசிக்கில் நம்ம இருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்த மாதிரி 2K கிட்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப திருப்பி சொல்லுங்க. இல்லை சொல்லிட்டேன், ஒரு ஃப்ளோவில் முடிஞ்சிச்சு அது. அவ்வளோதான், எல்லாருக்குமே தெரியும். ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களோட பெரிய ஃபேன் சார். நானும் நிறையா உங்களோட பாட்டு, இன்னும் சொல்லப்போனால் என்னோட குட்டி பையன் இன்னமும் அந்த பாட்டு கேட்டு ஆடிட்டு இருக்கேன் சார். ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களோட. நீங்கள் உங்கள் மியூசிக்கில் நாங்கள் இருக்கிறது. நீ பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க, எனக்கு குச்சமாக இருக்குது. அப்புறம் வந்து சார் ரவி சார் ரொம்ப நன்றி. மிருதனுக்கு அப்புறம் நம்ம வந்து சேர்ந்து நடிக்கவில்லை. சீக்கிரம் ஏதாவது ஒரு நடிக்கணும் சார். ஏன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதாவது நம்ம ஹீரோக்கள்லாம் கொஞ்சம் ஒரு பதட்டம் இருக்குல்ல ஷூட்டிங் ஸ்பாட்டு போகும்போது. மிருதனில் எனக்கு அப்படி இருக்கவே இருக்காது. பயங்கர ஜாலியாக இருக்கும். அப்போ அன்றைக்கி ஷூட்டிங் அப்படின்ற மாதிரி இருக்கும் சார். ரொம்ப நன்றி சார் அப்படி மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டதுக்கு. அது மாதிரி தீரஜ் சார் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு காமெடி படம் இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம தான் ஏதாவது பண்ணுன்ற ஒரு உள்ளுக்குள்ளே மைண்ட்லாம் ஓட்டி நிறையா ஸ்கெட்செல்லாம் போட்டு போவான். ஆனால் அவரை நம்மளை தூக்கி சாப்பிட்ருவாரு. செமையாக ஆக்சுவலாக ஆக்சிடென்ட்டை கட்டு தாண்டியுமே எங்களெல்லாம் ஃபுல் ஃபன் பண்ணி வச்சுருப்பார். சில நேரத்துலலாம் பயமாக இருக்கும். சார்
எப்படி சார் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே இதே ஒரு துருதுருப்போடு இருப்பீங்களா? ஏன்னா அதுக்கு எப்படி ஏன்னா பல இதயத்தை வந்து அவர் வந்து துடிக்க வச்சவர். இப்போ அவர் சொன்ன மாதிரி அதுக்கெல்லாம் எவ்வளோ மைன்யூட்டாக வந்து உள்ளே வேலை பார்க்கணும். ஆனால் அவரோட எனர்ஜி லெவல் இருக்குல்ல பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவரோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. முனீஷ்காந்த் வெளியில் ஷூட்டிங்கில் இருந்தார், அதனால் அவர் இந்த இடத்துல மிஸ் பண்ணுறோம். டைரக்டர் பற்றி சொல்லணும். எப்படி தெரியுமா, டேட்டு வாங்கினது வந்து ஒரு 10-15 நாளுக்குள்ளே தான் வாங்கினாரு. ஆனால் டப்பிங் போகிற படம் ஃபுல்லாக நாங்கள் இருக்கோம். ஆமாம், அந்த மாதிரி ஒரு வித்தக்கார டைரக்டர். ஸோ எல்லாருக்கும் நன்றி, வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்குண்ணா, தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ வாரம் வாரம் உங்களுடைய படங்கள் பயங்கரமா ரிலீஸ் ஆகுதுண்ணா. உண்மையாலுமே ஒரு சுத்தி போட்டுக்கோங்க நீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாசத்துலயே ஒரு 3வது வாட்டி அண்ணனை மீட் பண்றேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பேக் டு பேக் நல்ல நல்ல படங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த படமும் சம்மரில் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும். ஜாலியாக இருக்கும், ஃபுல் ஃபன்னாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு கருணா சொன்ன மாதிரி குழந்தைகளுக்காக தனியாக படம் எடுக்க முடியாதுல்ல. இதில் குழந்தைகளுக்கான எலமெண்ட் எக்கச்சக்கமாக இருக்குது. குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது இதில். ஸோ ஒரு நல்ல இந்த சம்மர் ட்ரீட்டாக இருக்கும் நினைக்கிறேன். அதுலேயும் நான் இருக்கிறேன். சுற்றி போட்டால் என்ன எல்லாரும் பார்த்து கண் வச்சுட்டு போட்டுமே. ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் சேர்த்து நம்ம டிஜேவே போட்டாருண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்ததாக இந்த படத்தினுடைய எடிட்டர் வெற்றி அவர்கள். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ தீரஜ் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சந்துரு சார், டைரக்டர் மீரா மகதி, எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப பேசினா இங்கே இருக்கிற எடிட்டர்ஸே என்னை ட்ரிம் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் லைட்டாக முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து சம்மருக்கு வருது. உங்கள் டீசர் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ முக்கியமாக இந்த படம் வந்து ஃபேமிலியாக நீங்கள் போய் என்ஜாய் பண்ணலாம். ஃபார் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இதில் ஒரு சாங் இருக்குது, வித்யாசாகர் சார் கலக்கியிருக்காரு. அதுவும் ஒரு ரெட்ரோ பீட்டில் ஒன்று வரும், ஆப்வியஸாக நீங்கள் பார்ப்பீங்க. டெஃபினட்டாக இது எல்லா எல்லா சென்டர்ஸ்க்குமே இது வந்து ஒரு பெரிய ஒரு ரீச் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ டீம். தேங்க்யூ ஸோ மச். மேன் ஆஃப் வெரி ஃபியூ வேர்ட்ஸாக இருந்தாலும் உங்களுடைய ஒர்க் பயங்கர ஃபெனாமினலாக இருக்குது. உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் ஃபார் டபுள் டக்கர். இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் சார், உங்களுடைய கலையை நாங்கள் திரையில் பார்த்தோம். இப்போ உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறோம். எல்லாருக்கும் வணக்கம். வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் ப்ரொடியூசருக்கு என்னோட நன்றி. இதுக்கு மேலே எதுவும் பெருசாக பேசுது சார். அதுக்குன்னு இப்படி ஒரு சில வார்த்தைகள்னா 2 வார்த்தையிலேயே முடிச்சிட்டிங்களே சார். ஓகே சார், மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்குமே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. டபுள் டக்கர் படத்தை தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த சம்மர் ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். மீண்டும் ஒரு முறை லேஸ் நேமன் அவங்களுக்காக ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாமா? நம்முடைய எடிட்டர் அவர்களுக்கும் ஆர்ட் டைரக்டர் அவர்களுக்கும் கருணாகரன் அண்ணாக்கும் காளி வெங்கட் அவர்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்த படத்தினுடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் சேது அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Can we have you on the stage, sir, please? அதே மாதிரி இந்த மேடையில இன்னொரு நடிப்பு சூறாவளி அப்படின்னே சொல்லலாம். அவர் மேடைக்கு வரப்புறாரு. படத்தினுடைய நாயகனா அப்படின்னு கேட்டா கிடையாது, பட் கதையினுடைய நாயகனா எப்பயுமே அவர் பண்ணக்கூடிய எல்லா படங்கள்லயும் இருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். மரியாதைக்குரிய MS பாஸ்கர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். லேஸ் நேமன் ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாம் டு திஸ் லெஜெண்டரி ஆக்டர். very warm welcome உங்க ரெண்டு பேருக்குமே. Let's start off with the executive producer. சார், உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் இந்த படத்துல எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஒட்டுமொத்தமா இந்த எக்ஸிகியூஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம். பட் அதெல்லாம் கடந்து இன்னைக்கு டபுள் டக்கர் அப்படிங்கிற திரைப்படம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறீங்க. எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? இல்லை, இந்த படத்தில் என்ன நடிக்க வச்ச ஒரே காரணத்துக்காக அவருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு நீங்கள் கேட்குறது ரொம்ப எனக்கு இல்லை சார், அப்படி கேட்கல சார். படம் எடுக்கும்போது படப்பிடிப்பு தளத்தில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும்ல, அப்படி சொல்கிறேன் சார். ப்ரொடக்ஷன் பட்ஜெட் நான் நடித்தது கஷ்டம் இல்லை அப்படி இல்லை அப்போ ஆமாம் சார். சொல்லுங்கள் சார். இல்லை, இது ஷூட்டிங் வந்து ரொம்ப சிரமமாக இருந்தது. ஏன்னா எல்லாருக்குமே இமேஜின் பண்ணி நடிக்கணுன்ற போது இது டேரக்டருக்கு தான் சிரமம். நான் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி அசம்பிள் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ அவருக்கு தான் எல்லாத்தையும் வேலை வாங்குறது ரொம்ப சிரமமாக இருந்தது. மற்றபடி எல்லாமே பிளான் தான். ஃபஸ்ட்லேருந்து என்ன எடுக்க போகிறோம் என்ன இதில் எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டியோடு போனோம்.
அதனால் அந்த பிளான் கரெக்டாக பண்ணுறதுனால எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. மற்றபடி ஈஸி தான். வெரி நைஸ். நாங்கள் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு படம் வந்து தியேட்டருக்கு வருது அப்படின்னா அதில் MS பாஸ்கர் சார் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க. அந்த வரிசையிலே டபுள் டக்கர் இந்த படத்தில் உங்களை எது ரொம்ப எக்ஸைட் பண்ணுச்சு சார்? இந்த படத்தில் வந்து என்ன டைரக்டர் மீரா மகதி கூப்பிட்டது ரொம்ப எக்ஸைட் பண்ணது. அதுக்கப்புறமா வந்து அவருடைய டீம் என்னை ரொம்ப எல்லாருமே சேர்ந்து எக்ஸைட் பண்ணாங்க. ப்ரொடியூசர் எக்ஸைட் பண்ணாங்க, கூட நடித்தவங்க எக்ஸைட் பண்ணாங்க. எல்லாருமே ரொம்ப ஒரு அருமையான டீம். எனக்கு ஒரு சின்ன ரோல் தான் இருந்தாலும் ரொம்ப நல்ல ரோல். இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா வந்து ஒரு படம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா யார்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்ல டக்கராகுது பாருப்பாங்க. அப்போ இது டபுள் டக்கர் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அனிமேஷன் கூடவே வந்து எல்லாரும் ரசிக்கின்ற விதமாக இருக்குது. இந்த படம் வந்து ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகுது. மிகப்பெரிய வெற்றியை தமிழ் ரசிக பெருமக்கள் கொடுக்கணும். இந்த ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லோரும் மீண்டும் மீண்டும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி மச். நீங்கள் 2 பேருமே இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் கௌதம் அவர்களும் மேடைக்கு வரணும்னு ஆசைப்படுறோம். கேன் வி ஹேவ் த சினிமாட்டோகிராஃபர் கௌதம் அவர்கள் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ்? கௌதம் அவர்களே, ஒரு பெரிய வணக்கம் உங்களுக்கு. ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் பயங்கர அழகாக ஒருத்தங்க தியேட்டரில் பார்க்குறாங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த சினிமாட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் உங்களுடைய ஒர்க்கிங் அனுபவமாக எப்படி இருந்தது? எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய செகண்ட் படம். நல்லா வந்திருக்க படம், எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்கள். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படத்தில் அனிமேஷன் கேரக்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ அது எடுக்கும்போது ஷூட் பண்ணும்போதே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம். ஏன்னா லைவாக பார்க்கும்போது எதுவுமே இருக்காது. ஸோ ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஃபேமிலியோடு போய் பாருங்கள், எல்லோரும் சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. அது எங்கள் டீம் சார்பாக கண்டிப்பாக கேரண்டி கொடுக்க முடியும். ஸ்பெஷல் கெஸ்ட் சார் ஜெயம் ரவி சார், அப்புறமா ரவிக்குமார் சார், டைரக்டர் ரவிக்குமார் சார், எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே நன்றி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தீரேஷ் சார், டைரக்டர் மீரா, சந்துரு சார், எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது இந்த படத்தினுடைய ஹீரோ தம்பி தீரஜ் அவர்கள், அதுக்கப்புறமா வந்து மதன் சார் அவர்கள், அப்புறம் ஹீரோயின்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னுடைய செல்ல தம்பி எங்கள் ரவிக்கு என்னுடைய அன்பான ஆசீர்வாதங்கள், வணக்கங்கள், முத்தங்கள். சாரி, வித்யாசாகர் சார் மென்ஷனே பண்ணல. ஐ எம் a biggest fan சார். சார் 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 மன்னிக்கணும். உங்கள் பேரை சொல்லு சார். வித்யாசாகர் சார் மியூசிக் பண்ண எத்தனையோ படங்களில் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ராதாமோகன் சாருடைய படங்கள், மொழி, இதெல்லாமே வந்து ஒரு காவியம். சார் உங்கள் பேரை சொல்கிறதுக்கு விட்டேன், மன்னிக்கணும். ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நான் பேசிட்டேன், மன்னிக்கணும். ரொம்ப நன்றி சார். உங்களுடைய மியூசிக் இந்த படத்துலையும் கேட்டோம். வழக்கம் போல் பாராட்டுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான வார்த்தை, ரொம்ப அற்புதமான இசை சார். தேங்க்யூ வெரி மச் சார். How sweet. Thank you sir. Please. Thank you so much சார். உங்கள் பாட்டுக்கு வந்து விஷுவல் பண்ணும்போது என்ஜாய் பண்ணேன் நான். ஐ எம் a biggest fan. Thank you so much சார். Thank you for your support. Thank you. நான் கேள்வியாக கேட்கணும்னு நினச்சது எல்லாமே அவங்களே கவர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு கேள்வியாக எதுவுமே கிடையாது. ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஒட்டுமொத்த குழு சார்பாக. தேங்க்யூ ஸோ மச். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கேள்வியே கேட்க வேண்டாம். நாங்கள் மேட்ரே இல்லாமல் 3 மணி நேரம் பேசுவோம். தெரியும் சார். தலவை செய்த நிலவே என்னை மன்னிப்பாயா, சிறு தவறை டெடிகேட் பண்ணிருக்காரு சார் நீங்க சொன்னதுக்கு. பேசுனது போறோம்னு பாட்டை போட்டு அனுப்புறாங்க. சார் அப்படி கிடையாது சார். பட் எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் திரைப்படத்துக்கு. இந்த படம் கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு பெரிய ப்ராமிசிங் ஃபிலிமாக மாறணும் அப்படிங்கிறதா எங்களுடைய ஒட்டுமொத்த விஷயமே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ சார். நன்றி. Thank you very much. Ladies and gentlemen, மீண்டும் ஒரு முறை நம்முடைய ஃபேண்டாஸ்டிக்கான க்ரூக்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாமா? ஆர்ஃபிளிக் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் டபுள் டக்கர் வரும் ஏப்ரல் 5 முதல் திரையரங்குகளில். இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபில. விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க். கைரேகை பதிலன்னு சொல்லி காசு கொடுக்காம வயித்துல அடிக்கிறாங்க. வாக்களிப்பீர் இரட்டை இலக்கு.